வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அவங்கள காட்டலையோ, அதோட முடிச்சிட்டாரு. பண்ணிருக்க மாட்டாங்களா இருக்கும். வருஷமா இந்த விளையாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தனே ஒரு டவுட் வந்துச்சு. இந்தியா எனக்கு எதிரி. வாசிம் கான், இந்தியா உன் எதிரி இல்ல, இந்தியா உன் பெரியமாடா. உன் பெரியம்மா பேரு என்ன சொன்ன? ஆமா, இவர் வேற எல்லாத்தையும் சைன் ஆயிடுச்சு. அப்படி பின்னாலவா? ஏழு சின்னத்துல ஒரு குத்து, தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிடும். மேட்சே முடிஞ்சிடும் நினைச்சோம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஐயோ, இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு போர் போச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். கரெக்டா பிளான் பண்ணி தூக்கிட்டான். இப்படிதான் நாங்களும் பார்த்துக்கிட்டோம். என்ன கொடுமை சார். ரிஷப் பண்டுக்கு கேட்சா விட்டாங்க. அதனாலதான் கொடுமாலும் அது. கீழே கால பாத்துறா சார். அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார். ஆமால. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால்டாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு, கரெக்டா தான் இதுல அவுட் ஆயிட்டாரு. நிறைய லக்கு. இது வரைக்கும் நான் பண்ண சவாரி எல்லாம் ஆக்சிடென்ட்டே முடிஞ்சிருக்கு. ஒண்ணு மணல் லாரில மோதி மணல் லாரி டிரைவர் செத்துருவாங்க, சில நேரத்துல 3 பேருமே செத்துருவாங்க, நான் மட்டும் மாட்டிக்குவேன். நல்லா அடிக்கிற நேரத்துல அவுட் ஆயிடுவாரு. ஆனா இது ஒண்ணும் எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. அவங்களும் கஷ்டப்பட்டுதான் என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? ஒண்ணு தூங்குறா இல்ல தூர்வாரா? ஆறுச்சாமி சொல்லி அட போ சாமி. அந்த செயல்படுங்க. நீ போ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். இவர்தான் ஏதோ கொஞ்சம் டீசெண்டா வந்துச்சு. எங்க கொஞ்சம் விட்டுருக்கலாமே. ஓயாம ஆசைப்படாத. சூப்பரா விட்டாங்க ஃபர்ஸ்ட் பால். தமிழ்நாட்டு போலீஸுடைய கௌரவத்தை காப்பாத்தல நான் அக்னி புத்திரன் இல்லடா. நூறு பேர் கேட்டுக்கு வரல என்ன ஃபைட் ஆனா ஊ ஆன்றதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்மி.
அதுலதான் நம்ம குடும்ப கௌரவமே. எல்லாத்தையும் மேல பாத்துப்பா. சூப்பரா இது கேட்ச், நம்ம கேட்ச் விட்டாரு. பேட்டிங் தான் வரல, ஃபீல்டிங்குமா. டேய் புறா முட்டை கண்ணா, எதிராளி நம்மளை பத்தி என்ன நினைப்பா? செம கேட்ச் இது. ஹோம்லேண்டரா? You boys okay? நான் தூங்கல தூங்காதடா செல்லம், தூங்காத. செல்போன காணா, இங்க வச்சிருந்த ஆமா இது கேட்டாரு. இங்க வா. ராடுக்கார பையன். அட்டிக் பண்ண அழகாக போட்டாரு. பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்துச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஐபிஎல் பூமரா கலக்கிட்டாரு. Your game is over. இப்போவும் அதை நான் தான் சொல்றேன். இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா. மேட்சே மாறிட்டுல, கொஞ்சமா தைரியம் வந்துச்சு. செமையா போட்டாரு பூமரா. உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான், ஏன் சக்தி. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட். ஓப்படை. நல்ல வேலை. தப்பிச்சோம். யாரும் பார்க்கல. நாங்க பாக்கல. இங்க 200 பேர் உடச்சிருங்க அப்படியே. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடா, குத்து குத்துல. அப்படியா? போடா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது 10 ஓவருக்கு நல்லா 80 ரனுக்கு மேல அடிச்சு வச்சிருந்தாங்க. விக்கெட்டும் போயிருந்துச்சு. சரி நம்பிக்கையா இருந்துச்சு. சரி கொஞ்சமாவது டீசென்ட்டான ஒரு 170, 160. ஏன்னா அந்த அந்த கிரவுண்ட்ல ஐபிஎல் மாதிரி கிடையாது இது. இது பவுலிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு கிரவுண்டு தான். அதனால 150 அடிச்சிருந்தா இன்னும் ஈஸியா ஜெயிச்சிருப்போம். 120 அவங்க அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே நல்லா கட்டைய போட்டு ஸ்லோவா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், ஒரு கட்டத்துல நானே மாத்திட்டேன் டிவியை. சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆமா நானும் ஐயப்போ பார்த்தோன்னா நமக்கு தான் பிபி ஏறும்னு நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா விக்கெட் ரிஸ்வான் அவரு போய் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திரும்பி பின்னாடி இந்தியா எந்திச்சு வந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பா தோந்துருக்கும். ஆமா ஆமா விக்கெட் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் விழுந்தோடனே ரிஸ்வான் கேட்ச் இந்த சிவம் டூபே கரெக்டா புடிச்சிருந்தாருன்னா இன்னும் மேட்ச் ஈஸியா முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் அந்த அவராலதான் ரன்னும் கம்மியா இருக்கும்ல. அவர் தான் அடிச்சாரு 40 ரன் மேல அவர் அடிச்சது. தூக்கி இருந்தா சீக்கிரமே கொஞ்சம் முடிஞ்சிருக்குமா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கம்மியாவது ரன்னு திருப்பி பாலு இப்படியே மாறி மாறி இருந்தது. என்னதான் ஆக போதோன்னு லாஸ்ட்ல பயந்துகிட்டே தான் இருந்தோம். எதிர்பார்க்காத இல்ல, ரொம்ப அவங்க அநியாயத்துக்கு கட்டைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆப்பு வச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. அடிக்கவே விடாம பவுலிங், அதான் சொல்றல பவுலிங் பிச் இது. பேட்ஸ்மேனை நம்ம குறைய சொல்ல முடியாது. சிவம் டூபேவா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், இது பேட்டிங் பிச். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இல்லாம இது பவுலிங் குறைய சொல்ல முடியாது. ஹர்திக் பாண்டியாவும் நல்லாதான் போட்டாரு. கரெக்டா 2 விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. ஆமா விராட் கோலி அந்த 4 போச்சு, அது 6 போகாம நல்ல வேலை 4 போச்சு. 6 போயிருந்ததுன்னா ஆமா கடைசி
அந்த நசீம் ஷா அவரு இப்படி அடிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான். அவங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஜெயிச்சிருப்பாங்கதான் நினைக்கிறேன். இவரு சிராஜ் கடைசி ஓவர்ல வந்து நோ பால் போடுறான், ஒயிட் போடுறான். நல்ல வேளை அவன் அடிக்கல. அடிச்சிருந்தா அப்பவே ஆமா, முடிச்சிருக்கோம் ஆமா, எனக்கு ஆமா. தெரிஞ்சு. முடிஞ்சது. ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டோம். பார்க்கலாம். இப்போ அடுத்தது யுஎஸ்ஏ கூட தான். அதுவும் அவங்க ஊர்லயே நடக்குது. இதே கிரவுண்டு தான். ஆமா. அது என்ன ஆகப் போகுது? ஏன்னா அவங்க வேற நல்லா ஏற்கனவே விளையாடுறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானை வேற அடிச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு பாப்போம் நினைக்கிறேன். எப்படி இருக்கு. இப்ப நமக்கும் இவங்களுக்கும் ஆமா, ஆமா. பாகிஸ்தானுக்கும் போய் இவங்க 2 பேருக்கும் ஆயிடும் ஆமா, போல. எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்போதைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மா நம்ம உள்ள போயிருவோம். பாகிஸ்தானுக்கு தான் இப்போதைக்கு ஆபத்து. இப்போ அமெரிக்கா மட்டும் நம்மள ஜெயிச்சிட்டாங்கன்னா தான் பிரச்சனை பாகிஸ்தான். ஆமா. தோந்துட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.